கேர்ள்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் தான் நம்ம சிலபஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் நம்ம எதை வந்து ஒரிஜினாக எடுத்து பார்க்குறோமோ அதுதான் நம்மளுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு 50 km/h போயிட்டுருக்கோம். இப்போ இன்னொரு காரும் வருது. இன்னொரு கார் வந்து 70 km/h இருக்குது. அப்போ நீ இன்னொரு கார் வந்து ஃபாஸ்ட்டாக போதா ஸ்லோவாக போதாங்கிறத நீ எப்படி சொல்லுவ? நம்ம எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோமோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம ஸ்பீடாக போகிறது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இன்கேஸ் நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம்னா போகிற கார் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். இன்கேஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம்னா போகிற கார் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது நம்ம எதை ஒரிஜினாக எடுத்து கம்பேர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆரிஜின் மாதிரி வேணும். ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆரிஜின் மாதிரி வேணும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இன்னொன்று வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, அந்த ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸை வந்து நான் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எழுதியிருப்பேன். நான் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு நீ அப்புறம் இந்த டேப்லெட் காலம் படித்தேன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தியரி சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதில் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து எய்தர் ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்ருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது எய்தர் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லைனா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அது என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா மூவ் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ எல்லா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் நம்ம எந்த லா ஒபே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனும் ஒபே பண்ணும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனோட இன்னொரு நேம் தான் லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ எல்லா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் எல்லா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் எனக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ஸை வந்து ஒபே பண்ணும். ஓகே, புரியுதா? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது எய்தர் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட்டில் இருக்கும் இல்லைனா அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் அதோட வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்லாம் இங்கே மார்க் பண்ணதை மட்டும் நீ எழுதுனா போதும். இந்த ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, an inertial frame is the one in which law of inertia hold true. law of inertia means first law of motion. first law of motion வந்து இது வந்து ட்ரூ பண்ணும். என்ன அப்படின்னா, இஃப் அ பார்ட்டிகல் சப்ஜெக்ட் டு நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு மூவ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தென் த கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கால்டு இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். இப்போ அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒரு பார்ட்டிக்கலை நான் சப்ஜெக்ட் பண்ணேன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்ருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே என்னென்ன ஆக்ட் பண்ண முடியாது, ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ண முடியாது. இது மேத்தமேட்டிக்கலாகவும் கீழே சொல்லியிருப்பாங்க. இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நியூட்டன் செகண்ட் லா என்னது, F is equal to m into a. ஏவை வந்து நம்ம d²r/dt² அப்படின்னு எழுதலாம். இது எப்படின்னு பக்கத்தில் சொல்லியிருப்பேன். a is equal to dv/dt, vயை வந்து dr/dt, அதை d into dd²r/dt². இப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் வந்து 0னா m into ஏவும் எனக்கு என்னவாயிரும், 0 ஆயிரும். ஓகே, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் பண்ணலை. அதனால் எனக்கு வந்து வெலாசிட்டி 0. வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸும் என்ன ஆயிடுது அப்படின்னா 0 ஆயிடுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து எஸ், இன்னொன்று வந்து எஸ் ப்ரைம். ஓகே, எஸ்ஸுங்கிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு, விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. எஸ் டேஷுங்கிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் டேஷில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டு தான் P. ஓகே, இப்போ எனக்கு எஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, எஸ் டேஷ் வந்து அப்படியே இருக்குது. அப்போ நான் எஸ் மூவ் ஆகிட்டுருக்கிற அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு பிங்கிற பாயிண்ட் என்ன ஆகிட்டுருக்கும், மூவ் ஆகிட்டுருக்கும். ஆக்சுவலி பிங்கிற பாயிண்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் நான் எஸ் டேஷ்லேருந்து பார்க்கும்போது பிங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும், எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் எஸ்லேருந்து பார்க்கும்போது பிங்கிற பாயிண்ட் என்ன ஆகிட்டுருக்கும், மூவ் ஆகிட்டுருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ட்ரெயினில் போயிட்டே இருப்போம், சைடில் வந்து மரம்லாம் என்ன ஆகிட்ருக்குன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கோம், ஒரு வெலாசிட்டி மூவ் பண்ணுற வெலாசிட்டிங்கிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் எஸ் டேஷ் வந்து கான்ஸ்டன்ட்டில் இருக்குது, எஸ் வந்து மூவ் ஆகிட்ருக்கு. நான் அந்த பிங்கிற பாயிண்ட்டை எஸ் டேஷ்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், பிங்கிற பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் எஸ்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டை பார்க்கும்போது எனக்கு பிங்கிற பாயிண்ட் என்ன ஆகிட்ருக்கும், மூவ் ஆகிட்ருக்கும். ஆக்சுவலி பிங்கிற பாயிண்ட் கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஏன் அது மூவ் ஆகுது, பிகாஸ் எஸ் மூவ் ஆகுது இல்லை, அதனால. ஓகே, இந்த மேத்தமேட்டிக்கலாகவும் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா
அதில் சொன்னதாக எழுதியிருப்பாங்க. கன்சிடர் inertial frame S and another frame S dash which is moving with constant velocity v relative to S. ஓகே, ஸோ 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஒன்று வந்து எஸ், இன்னொன்று வந்து எஸ் டேஷ். எஸ் வந்து விங்கிற வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ டைம் t 0ல் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ரெண்டோட பொசிஷன் வெக்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா கோயின்சைட்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ என்னோட பொசிஷன் வெக்டார் நத்திங் பட் ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்குரிய டிஸ்டன்ஸ் தான் வந்து பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் எஸ்ஸுங்கிற ஃப்ரேம்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தேன்னா அதோட பொசிஷன் வெக்டார் எவ்வளோ ஆர். எஸ் டேஷ்லேருந்து அதோட பொசிஷன் வெக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ். ஓலேருந்து அதோட பொசிஷன் வெக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி v is equal to r by t. இதுலேருந்து r வேணும்னா r is equal to v into t. அப்போ r dash plus vt அதான் இங்கே போட்டிருக்காங்க. r is equal to r dash plus vt. ஓகே, மூணுமே பொசிஷன் வெக்டார்ஸ் தான். r dash is equal to இதுலேருந்து r dash வேணும்னா r minus vt. இந்த 9th ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dr dash by dt வந்து என்ன ஆயிரும்னா u dash ஆயிரும். dr by dt என்ன ஆயிரும்னா du ஆயிரும். vt வந்து என்ன ஆயிரும்னா v ஆயிரும். ஓகே, எகெயின் இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ du dash by vt du by dt. விங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். விங்கிறது என்னதுன்னா எஸ் டேஷ் வந்து மூவ் ஆகிட்டுருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை வந்து ஒபே பண்ணும். அப்போ எஸ் வந்து மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதனால நான் v என்ன பண்ணலை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. ஸோ du dash by dt is equal to du by dt. இது in terms of rல எழுதுறேன்னா d square r by dt square is equal to d square r by dt square. அப்போ ரெண்டே இது பண்ணேன்னா a dash is equal to a. அப்போ எஸ் எந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்ருக்கோ அதே வெலாசிட்டியில் தான் எனக்கு பிங்கிற பாயிண்ட்டும் தெரியும். அப்போ ஏ டேஷும் ஏவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஃப் த acceleration ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் ஃப்ரேம் இஸ் 0, acceleration எஸ் டேஷ் இஸ் ஆல்சோ 0. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது acceleration 0 வரும். பிகாஸ் a is equal to dv by dt. v வந்து இங்கே என்னது கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ acceleration 0. அப்போ எஸ்ஸுங்கிறது இனர்ஷியல் ஃப்ரேமாக இருந்தாலும் எஸ் டேஷ் மஸ்ட் ஆல்சோ பி அன் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ எஸ் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நான் அங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு எஸ் டேஷும் என்னவா தான் தெரியும், மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று, if the frame is inertial then any frame moving with constant velocity relative to is also an inertial. ஒரு ஃப்ரேம் வந்து மூவ் ஆகிட்டுருக்குன்னா நான் அந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாலும் எனக்கு மூவ் ஆகிட்டுருக்கிற மாதிரி தான் தெரியும். இதான் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். புரிஞ்சிச்சா? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதர் ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் என்ன ஆகிட்டுருக்கலாம், மூவ் ஆகிட்டுருக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கிற அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து நீ எந்த ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாலும் அதுவும் என்ன ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும், மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதுதான் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது என்னதுன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸை வந்து அது ஒபே பண்ணாது. அதில் எப்படி இருக்கும்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ல. நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆயிரும், ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆயிடும். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஆக்சிலரேஷன் இருக்கும். பிகாஸ் மூவிங் வித் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினால. ஓகே, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது பார்த்தியா. எந்த ஒரு ஃபோர்ஸையும் அந்த பார்ட்டிக்கல் மேலே நான் ஆக்ட் பண்ணலை, இருந்தாலும் அதன் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாது, சும்மா தெரிஞ்சுப்போம். நமக்கு இருக்கிறதே இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து 5-7 மார்க்கில் வந்து ரெண்டுமே கேட்டாங்க அப்படின்னா நீ இனர்ஷியல் ஃப்ரேம்ஸை எழுதிட்டு இந்த டிஃப்ரென்ஸையும் எழுது. ஸோ ஃபார் நான் சொன்னது தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து எய்தர் ரெஸ்ட்லேயும் இருக்கலாம், இல்லைனா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கலாம், மூவ் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் ஒரு ஆக்சிலரேஷன் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகாமல் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஆக்சிலரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மூவிங் மட்டும் கிடையாது, யூனிஃபார்ம் ஸ்பீடில் எனக்கு என்ன ஆகலாம்னா ரொட்டேட்டும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸை ஒபே பண்ணிச்சுன்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து அதில் இன்வேலிடாக இருந்துச்சுன்னா அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மீன்ஸ் எக்ஸலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஜீரோ எக்ஸலரேஷன் இருக்காது, கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்ருக்கும். இதில் வந்து ஒரு எலிவேட்டர்னால் ஆக்சுவலி எலிவேட்டர் தான் மூவ் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நம்மளும் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அப்போ நம்ம மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேஸ்லேருந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகிறோம். அப்போ நம்ம மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, சூடோ ஃபோர்ஸ் ஆர் ஃபிக்டிஷியஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது லிஃப்ட் மேலே தான், பட் லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம். அப்போ நம்ம மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாமல் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகிறோம். அப்போ நம்ம மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ். ஆக்சுவலி ஃபோர்ஸ் அங்கே எக்ஸிஸ்ட் கிடையாது, இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். 1 or 2 times வந்து மறுபடியும் கேளு இந்த ஆடியோவை. கேட்டுட்டு நான் இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கேனோ அதை நோட்ஸில் எழுதி படிச்சிடுங்க கேர்ள்ஸ். தேங்க்யூ மேம்.